ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பின் பார். ஸோ ஒரு பின் பாரை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது? வெறும் ஒரு கேண்டில். ஸோ அந்த கேண்டிலை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஒரு பின் பார் அப்படின்றது இது ஒரு இன்வெர்டட் பின் பார். இது ஹேமர்னு வாங்க. இன்வெர்டட் ஹேமர் ஒரு சுற்றி எப்படி இருக்கும் அதுதான் ஹேமர். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. லாங் விக் கேண்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு. என்னது? லாங் விக் கேண்டில் 80% பாடியும் 80% டெய்லும் 20% பாடியும் இருக்கிற ஒரு கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில் இதுக்கு நீங்கள் நிறைய பேர் மார்க்கெட்டில் வச்சுருப்பீங்க. நான் எனக்கு இதை லாங் விக் கேண்டில்னு சிம்பிளாக ஒரு சேம் லாஜிக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வந்தால் செல்லிங் சைட்கான லாங் விக், இப்படி வந்தால் பையிங் சைட்கான லாங் விக். இல்லை இதுக்கு நான் பின் பார்னு சொல்லுவேன் நடுவில். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பேர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ எப்போ மார்க்கெட்டில் இந்த கேண்டிலை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கேண்டிலோட லோ கீழே உங்கள் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் லாங் விக் கேண்டில்ஸ், கலர் டசன்ட் மேட்டர், ரெண்டுமே செல்லிங் கேண்டில் தான். ஸோ லோ என்ட்ரி, ஹை கேசல், டார்கெட் 1:2 ஈஸிலி மெட். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அகைன் இங்கே வருது லோ என்ட்ரி, ஹை கேசல், டார்கெட் 1:2 ஈஸிலி மெட். அகைன் இங்கே வருது லோக்கு மேலே ஹை கேஎஸ்எல், டார்கெட் ஈஸிலி மெட். ஸோ இவ்வளோ சிம்பிளான ஒரு செட்டப். ஆனால் ஏன் நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதில்ல? சிம்பிள், இந்த கேண்டிலோட லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இந்த கேண்டில் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நம்மளால் இந்த கேண்டிலை ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ லொக்கேஷன் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க. ஏர்போர்ட் கிட்ட வாங்கும்போது அதோட வேல்யூ நல்லா வேகமாக ஏறும். அதுவே அவுட் ஆஃப் த சிட்டி, ஏர்போர்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது சம்டைம்ஸ் திடீர்னு ஏறும், சம்டைம்ஸ் அப்படியே கிடக்கும். நீங்கள் 2020 வாங்கியிருக்கீங்க, ஏர்போர்ட் கிட்ட வாங்கினது இப்போ 26 வரும்போது கிட்டத்தட்ட டபுளோ ட்ரிபிளோ ஆகிருக்கலாம். வேறு அதே லேண்டை நீங்கள் 2020 வாங்கினப்போ 2026 கொஞ்சம் ஏறி இருக்கலாம், இல்லை ஏறாமையும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம் லொக்கேஷன் ஆஃப் த கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ லொக்கேஷன், என்னென்ன லொக்கேஷனை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சார்ட்டில் கம்பல்சரியாக நீங்கள் இந்த ரெண்டு இடத்தையும் மார்க் பண்ணியே வச்சுருக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹைஸ், இல்லைனா இன்னும் சாஃப்டாக சொல்லணும்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த பின் பார் வருது அப்படின்னா இங்கே செல்லிங். ஒருவேளை பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல இப்படி இந்த கேண்டில் வருது அப்படின்னா இங்கேருந்து பை. அண்ட் ஆல்வேஸ் கேண்டில் லோ தான் உங்கள் எஸ்எல், கேண்டில் ஹையில் உங்கள் என்ட்ரி. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ, இங்கே நம்மளோட கேண்டில் ஃபார்ம் ஆகுது, நல்ல ஃபால். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக் கேண்டில், பட் அது பின் பாரா அப்படின்னா எஸ், ஆல்மோஸ்ட் அ பின் பார் கம் டோஜி, கிட்டத்தட்ட ஒரு பின் பாரும் ஒரு டோஜியும் கூட. எக்ஸாக்ட் பின் பார் சொல்ல முடியாது, இதை ஒரு டோஜி கேண்டில், பட் ரெண்டு சைடும் லாங் விக். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபைட்டிங் போகுது. ஸோ இதில் எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் அந்த பக்கம் பாசிபிலிட்டிஸ். அண்ட் லொக்கேஷன் ரொம்ப 100% சூப்பர் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ லோ பிரேக் ஆனோடனே நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிடுறோம். எந்த கேண்டில் லோ பிரேக் ஆகுதோ அந்த கேண்டில் ஹையவே நம்ம எஸ்எல்லாக வச்சுட்டு 1:3 டார்கெட்டுக்கு நீங்கள் இதில் ப்ளே பண்ணணும். நாட் ஈவன் 1:2. இதில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது 1:3 அப்படின்ற டார்கெட்டுக்கு ப்ளே பண்ணுங்கள்.
ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணுன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட்டில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் இதை உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம சொன்ன இந்த கேண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது 3rd Feb. 3rd Feb வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் க்ரீன் கேண்டில், மேபி அதர் ப்ரோக்கர்ஸில் இது ரெட் கேண்டிலாக கூட இருக்கலாம். ஒரு ஜெயண்ட் கேண்டில், அதுக்கப்புறம் பின் பேர். லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷனா? நோ, நாட் அட் ஆல். கேண்டிலுக்கு உள்ள இன்சைட் பாராக வந்திருக்கு, லோ பிரேக் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகுது. இது என்னது? ட்ராப். ஏன்னா கேப் அப் ஆகிருக்குது, பெரிய கேப் இருக்குது மார்க்கெட்டில், வேகமாக செல்லிங் வருது. ஸோ எல்லோரும் இங்கே கேப் ஃபில் ஆக போகுது, வி வில் மேக் குட் ப்ராஃபிட் அப்படின்னு இங்கே ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எது பெஸ்ட் லொக்கேஷனாக தெரியுது? இன்ட்ராடே லோ. இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே லோ பிரேக் ஆயிடுச்சு, அகெயின் இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுது. இப்போது நம்மளுக்கு இன்ட்ராடே லோ பிரேக் ஆயிடுச்சு, நம்மளோட லாங் விக்ட் கேண்டில் வந்துட்டாரு. அதுலேயும் இன்னொரு மேக்னிஃபிஷன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் பாரில் இன்னொரு லாங் விக்ட் கேண்டில் வராரு. ஸோ இது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் விஷயம். ஸோ இங்கேயே உங்கள் என்ட்ரி, 2 கேண்டிலுக்கு லோ உங்கள் எஸ்எல், டார்கெட் 1:3. இதில் ப்ரீவியஸாக எங்கேயாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் ஜோன். இந்த இடத்துல கேப் ஃபில் ஆகிருக்கு. இந்த லைனை அப்படியே இங்கே இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் தான் நம்மளுக்கு ட்ரேடும் கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ட்ரேட். நான் இன்ட்ராடே லோ பேஸ் பண்ணி சொன்னேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேயே கிடச்சிருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு அதே லாங் விக் கேண்டில் வந்திருக்கு. இங்கே எங்கே வந்திருக்கு? இன்ட்ராடே லோவில். ஸோ இது இன்ட்ராடே லோ. இந்த இன்ட்ராடே லோ டெஸ்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. மேபி இந்த இன்ட்ராடே லோ அப்படின்னு நீங்கள் இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, ப்ளஸ் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவோட ஹையை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு விழுகணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் கிடச்சிருக்காது. பட் அந்த அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ட்ரேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பார்க்குற கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் லாங் விக்ட் கேண்டில் வருது. ஸோ ஹை மேலே எஸ்எல், லோ கீழ் என்ட்ரி, 1:3 டார்கெட். ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பின்பாரையும் இந்த லாங் விக்ட் கேண்டலையும் ப்ளஸ் எஸ்எல் ஹண்டிங்கையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி 30 to 40%. ஏன் 30 to 40%? மிச்ச 60% உங்களோட சைக்காலஜியில் இருக்குது. ஸோ உங்கள் சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது 100%. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சைக்காலஜியை ஸ்ட்ராங் ஆக்கிறது மட்டும்தான். செட்டப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் ஒரு செட்டப்பாக பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்பிள், ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த கேண்டில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம இதை வச்சு எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷனில் பின்பார் வந்ததுன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மாஸ்டர் ட்ரேட் எப்பவுமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதே கேண்டில் ஒரு நல்ல ஷூட். ஸோ மறுபடியும் அதே மாதிரி கேண்டில் வருது. ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட். சார்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட். சார்ட் இன்றைக்கி இப்படி மேலே போகுது, அடுத்த நாள் இப்படி மேலே போகுதுன்னா நெக்ஸ்ட் டே நாட் இன்ட்ரெஸ்டட். அதுக்கு பதிலாக இப்படி மேலே போய் இப்படி கீழே வருதுன்னா இங்கேயே என்ட்ரி எடுத்து இங்கே எஸ்எல் வச்சு நம்ம கீழே பிளான் பண்ணலாம். ஏன்னா இங்கே ரிட்டைலர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்க்குறீங்க இப்படி போகுதுன்னு. அப்போ இங்கேயும் இப்படி தான் போகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி இங்கே உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு 1 கேண்டிலில் நம்ம விஷயத்தை சிம்பிளாக முடிச்சுக்க முடியும். நோ காம்ப்ளிகேஷன், நோ காம்ப்ளிகேட்டட் இண்டிகேட்டர்ஸ், ஜஸ்ட் கேண்டில் இட் இஸ். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை,
ப்ரீவியஸ் டே லோ நான் ரேண்டமாக சார்ட்டை புஷ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எல் ஹண்டிங்கில் இன்றைக்கி என்ன பண்ணீங்க, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் லாஸ் புக் பண்ணியிருக்கேன் எஸ்எல் ஹண்டிங்கில். ஸோ நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், பட் ஹோல்ட் பண்ணல. ஒரு 5 கேண்டில் பார்த்தேன், 6 கேண்டில் பார்த்தேன், அதுக்கு மேலே ஆஸ் இன்ட்ராடே பிளேயர் நான் ஹோல்ட் பண்ண விரும்பாமல் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஒரு மினிமல் லாஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம டாப்பிக்கு மறுபடியும் வருவோம். ஸோ ப்ரீவியஸ் டே லோவில் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ விக்ஸ், விக் 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 விக். இதில் நம்மளுக்கு ஃபேவரபுளான கேண்டில் இங்கே வந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ட்ரி, இதுக்கு கீழே எஸ்எல். எவ்வளோ டார்கெட்? 1:3 கிடைக்குதா? செக் பண்ணிடுவோமா? ஒன் இஸ் டூ 3 கிடச்சிருச்சு பாருங்கள். 1:3 டன். இதுதான் விஷயம். இல்லைப்பா என்னால் 1:3 ஹோல்ட் பண்ண முடியல, 1:2 பிளான் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1:2 ரெகுலராக பிடிங்க. 50% 1:2க்கு 3க்கு ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்கே இன்ட்ராடே லோ மார்க் பண்ணிட்டோம், சாரி ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மேலே போகுது, ஒரு ஈஸியாக மேலே போகுது. பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுறாங்க. சரி, இங்கே நம்மளுக்கு கேண்டில் கிடைக்குது. நீங்கள் இது கீழே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை இந்த ஜோனுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கலாம், ஆஸ் பர் யுவர் விஷ். பட் நான் இங்கேயே என்ட்ரி எடுத்துருவேன். இங்கேயே என்ட்ரி எடுத்து கேண்டிலுக்கு மேலே எஸ்எல்லை ப்ளேஸ் பண்ணிட்டு ஐ வில் ரன் மை ட்ரேட். ஸோ பவர் ஆஃப் எஸ்எல் ஹண்டிங் ரொம்ப சிம்பிளான செட்டப். கேண்டில் ரொம்ப சிம்பிள். கேண்டிலை மட்டும் பார்த்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா போதும், இன்ட்ராடேயில் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்ட்ராடேயில் ஏன் எல்லோரும் லாஸ் பண்ணுறாங்கன்னா பொறுமை இல்லை, ரூல்ஸ் இல்லை. நீங்கள் அந்த ரூல்ஸை போடுங்க, உங்கள் மைண்ட் அந்த ரூல்ஸ்க்கு ஒபே பண்ண வைங்க. 21 டே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 21 டே உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் வைங்க. இதுதான் என் ரூல்ஸ், இந்த ரூல் படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த ரூல் படி தான் நான் என்ட்ரி எடுப்பேன், இந்த ரூல் படி தான் நான் எக்ஸிட் ஆகுவேன். லாஸ்ட் லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு இந்த 5 விதிவிலக்கை போட்டு அதை நீங்கள் பிரேக் பண்ணாமல் ட்ரேட் பண்ணி 21 டேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை திரும்பி பாருங்கள். லாக் மெயின்டைன் பண்ணுங்கள். கையில் எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பர், கையில் எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர்லேயே அது மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதை மெயின்டைன் பண்ணிட்டு 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாகை பிரித்து பார்த்தீங்கன்னா 100% அது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா போய் கேபிட்டலில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 2 to 10% மேலே போயிருக்கும். ஏன்? உங்களோட எல்லா ரூல்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால. ஓகேங்களா? ஸோ பின்பாரை பற்றி புரிஞ்சிருச்சு. லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ லொக்கேஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் இன்ட்ராடே ஸ்விங் லோஸ் அண்ட் ஹை. செகண்ட் லொக்கேஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ். ஃபஸ்ட் நாளே இல்லை, 19th இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக வந்திருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. ஃபோர்த்து 5 minutes candle and 15 minutes candle also, high and low. ஸோ இந்த மாதிரி இந்த 4 இடத்துக்குள்ள நம்மளோட இந்த லாங் வந்துருச்சு, லாங் விக்ட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இதை தவிர மற்ற எந்த இடத்துல வந்தாலும் வாட்ச் பண்ணுங்கள், எடுக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மூவிங் ஆவரேஜில் இப்படி ஒரு கேண்டில் வருது, மூவிங் ஆவரேஜ் கீழே பார்த்துட்ருக்கு, கேண்டில் இப்படி வருதுன்னா யூ கேன் என்டர் தேர். மூவிங் ஆவரேஜ் மேலே பார்த்துட்ருக்கு, நம்மளுக்கு நம்மளோட பின்பார் இங்கே வந்து உட்காருது, நம்ம லாங் விக்ட் கேண்டில் இங்கே வந்து உட்காருது, என்டர் தேர், தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி இந்த கேண்டில் அந்த செட்டப்பில் எங்கே உட்கார வைக்கலான்னு பார்த்து உட்கார வச்சு
அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சாதான் என்னால் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான வேலை சொல்லித்தர முடியும். நீங்கள் மற்ற சேனலில் இருக்கிற காம்ப்ளிகேஷன் நம்ம சேனலில் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றே தான். இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுதா, மறுபடியும் உள்ளே வந்துருச்சா வாங்கு. ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுதா, மறுபடியும் உள்ளே வந்துருச்சா வாங்கு. இவ்வளோ தான் நம்ம ரூல்ஸ். இவ்வளோ சிம்பிளான ரூல்ஸில் எந்த சேனலுமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்க மாட்டாங்க. 20 MA கீழே பார்த்துட்ருக்கா, வித்துட்டே இரு, செல். 20 MA மேலே பார்த்துட்ருக்கா, பை. இவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளான ரூல் பேஸ்ட் செட்டப்பில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி செட்டப் தேவைப்படுது, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க நம்மக்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மினிட் ஆகாது, உங்கள் மைண்டில் என்ன வருதுன்றதை. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகெயின் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஆர் மை ரிஸ்கி டேஸ். என்னோடய கேரியரில் ஃப்ரைடே தான் நான் பெரிய லாஸ் பண்ணியிருக்கேன். பிக் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியில் நான் எடுத்து பார்த்த வரைக்கும், என் லாகை நான் புரட்டி பார்த்த வரைக்கும் ஃப்ரைடேயில் நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 4 ஃப்ரைடேயில் 2 ஃப்ரைடேவாவது லாஸ் பண்ணிடுவேன் பர் மந்த். ஸோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட நாளாகவே எனக்கு அமைஞ்சது. பிகாஸ் ஐ டென்ட் ஹோல்ட் லாங். ஸோ இன்றைக்கி என்னோடய செட்டப் பேஸ்ட் ஆன் பின் பார் எடுத்திருந்தேன். இந்த பின் பாருக்கு ஐ என்டர்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரதுக்கு ரெடி இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் என்னோடய டார்கெட் ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ ஐ சார்ட்டட் ஹியர். எஸ்எல் வாஸ் பிஹைண்ட் திஸ். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம். எஸ்எல் இங்கே வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகவே இல்லை. பட் ஆப்ஷனில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது. விக்ஸ் அபோவ் 18 போயிடுச்சா. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த 120 130 இருக்கிற ஆப்ஷனில் இப்போ 140 180ன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஆப்ஷனில் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக போனதுனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் திங். ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், மார்க்கெட் ப்ரீமியமை குறைக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லேயே எனக்கு ப்ரீமியம் என்னோடய லாஸ் லிமிட் கிட்ட போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம், இங்கே எஸ்எல் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகல ஸ்பாட்டில். மறுபடியும் இந்த லோ வந்து என் டார்கெட் கொடுத்துருச்சு. பட் நான் சம்வேர் இங்கே ஓகே மறுபடியும் இங்கே வந்து ட்ரீடெஸ்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு இதில் எக்ஸிட் ஆகிட்டேன். மார்க்கெட் இங்கே 150 கொடுத்துச்சு. மறுபடியும் இங்கே போகுது. இங்கே போகும்போது நம்ம வாங்கின காஸ்ட்டுக்கே வந்துருச்சு. மார்க்கெட் இங்கே தான் போயிருக்கு. அதாவது நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் சம்வேர் ஹியர். மார்க்கெட் இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே வரும்போது மறுபடியும் எஸ்எல் கிட்டேயே மார்க்கெட் போயிடுச்சு. ப்ரீமியம் இந்த லோவையும் ப்ரீச் பண்ணிடுச்சு. ஸோ டைம் டீக்கே இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடே எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை கிடச்சிருச்சு. அப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணனே பாருங்கள், ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் அப்படின்னு ஒரு பார்கோட் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட், ட்ரேட் பண்ணல. ஸோ இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அகெயின் இந்த ஜோன் க்ரியேட் ஆச்சு. இந்த ஜோன் பிரேக் பண்ணி புதுசாக ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிருக்குச்சு, இந்த ஜோன். ஸோ இங்கேயும் நான் செல் எடுக்கலான்னு பார்த்தா எஸ்எல் ரொம்ப பெருசு. ஆல்ரெடி நம்ம ஒரு லாஸ் இன்றைக்கி இங்கே அக்செப்ட் பண்ணிட்டோம். மெம்பர்ஸ்க்குள்ள ப்ராஃபிட் வந்துச்சுங்க. ஏன்னா மெம்பர்ஸ் ஒரு சில பேர் பேஸ்ட் ஆன் ஸ்பாட் சார்ட் அவங்களோட ப்ரீவியஸ் ரிஸ்க்கை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம அதை ஹோல்ட் பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம 60 மெம்பர்ஸில் ஒரு 20 மெம்பர்ஸ் தே காட் ஆல் டார்கெட். அரௌண்ட் 30 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்விங் அகெயின் இது பிரேக் ஆகுது. பிரேக் ஆன டைம் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். ஸோ சம்வேர் 230 240க்கு மேலே நடந்துச்சு. ஸோ 230க்கு மேலே நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ட்ரேட். ஸோ டன். ஸோ இங்கே நம்மளுக்கு ப்ராப்பராகவே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுது, பையர்ஸை ட்ராப் பண்ணுது.
அங்கிருந்து ஃபால் பிகாஸ் ஆஃப் டைம் நாட் டேக்கன் திஸ் ட்ரேட். இல்லைனா இந்த பிரேக் அவுட்டுக்கு ரிவர்ஸ் ஆகும்போதே நம்ம என்ட்ரி அண்ட் டார்கெட் ஈஸிலி டன். ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருந்திருக்கும், செகண்ட் டார்கெட் இந்த லோ இருந்திருக்கும். ஓகே, எஸ்எல் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல, லேர்ன் பண்ணுங்கள். சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு உங்ககிட்ட வேண்டிய முக்கிய விஷயம். கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங். மார்க்கெட் தினம் உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங். அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.